இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன் உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன் எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன் உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன் உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன் உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன் எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன் உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன் என்னை சேரும் ஊக்கம் நீயே உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே உணவாக என்னை சேரும் ஊக்கம் நீயே
உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினேன். உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்குட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய சீடரின் நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவோர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, முதல் இறைவசனத்தை கேட்கிற பொழுதே பல பணக்காரர்களுக்கு நெஞ்சில் ஒரு கூச்சம் வந்திருக்கும். ஐயோ, நம்மளை பற்றி இவ்வளவு தவறா நினைச்சிருக்கிறாரே ஆண்டவர். அப்படி கிடையாது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து அல்லது செல்வம் இவைகள் பகிரப்பட்டால் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிக எளிது என்பதுதான் ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கு. இல்லை, பகிரப்படாமல் அதே செல்வத்தை வச்சுக்கிட்டே எண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கடினம் இறை ஆட்சிக்குள்ள போவது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அக்காலத்து இயேசு தம் சீடரிடமே சொன்னது இதுதான், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என இயேசு கூறிய பின்னணி என்னன்னா இதுதான். இயேசுவை அண்டி வந்த செல்வர் ஒரு இளைஞர். ஏராளமான சொத்து அவருக்கு இருந்தது. ஆனால் செல்வத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்று இயேசுவின் நற்செய்தியின் விழுமியங்கள் மேல் அவர் கொண்ட பற்றை விட மிக மிக அதிகமாக இருந்தது. எனவே அந்த இளைஞர் இயேசுவை பின் செல்லாமல் வருத்தத்தோடு வீடு திரும்பினார். அப்போது இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கிய அறிவுரைதான் செல்வர் இறை ஆட்சியில் புகுவது கடினம் என்பது. செல்வம் என்பது கடவுளுக்கு எதிரான. செல்வம் இல்லாமல் உலகில் நாம் என்ன செய்ய முடியாது என்றெல்லாம் சிலர் தடை எழுப்பலாம். செல்வம் தன்னிலேயே தீமையானது என இயேசு கூறவில்லை, ஒருபோதும் கூறவில்லை. அது ஒரு ஆசீர்வாதம் தான். மாறாக செல்வத்தின் மீது மனிதர் அளவு மிஞ்சிய பற்றி கொண்டு கடவுளையும் பிறரையும் ஏழைகளையும் இல்லாதவர்களையும் அன்பு செய்ய மறந்து விடுகின்ற பொழுதுதான் உண்மையான பற்றினை கைவிடும் போது செல்வம் தீங்கிழைக்கும் கருவியாக மாறிவிடுகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளிலே காணப்பட்ட பெரிய விலங்கு ஆகிய ஒட்டகம் மிகச்சிறிய ஊசியின் காதில் நுழைவது எப்படி இயலாத ஒன்றோ, அப்படியே செல்வத்தையே பற்றி கொண்டு கடவுளை மறந்து போகின்றவர்களும் இறை ஆட்சியில் பங்கேற்க இயலாது என இயேசு அறிவுறுத்தினார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கடினம் என்னும் கூற்றை ஒரு உருவகமாகவும் கூட பார்க்கலாம். அதாவது பெரிய மதில்களால் சூழப்பட்ட நகரங்களிலே
பொதுமக்கள் நுழைவதற்கென பெரிய வாயில் அமைந்திருக்கும். இரவு வேளையில் பெரிய வாயிலை மூடி விடுவார்கள். சிறிய வாயில் மட்டுமே திறந்திருக்கும். இதன் வழியே நுழைய வேண்டும் என்றால் குனிந்து கவனமாக கால் எடுத்து வைத்தால் தான் இயலும். இத்தகைய சிறிய நுழைவாயிலை ஊசியின் காது என அழைப்பதுண்டு. பொதுவாக இவ்வாயிலில் பெரிய விலங்காகி ஒட்டகம் நுழைய முற்பட்டால் முழங்காலில் அமர்ந்து தலை குனிந்து தவழ்ந்து செல்ல வேண்டியிருக்கும். இது நடைமுறையில் கடினமானதே. எப்படியாயினும் செல்வத்தை குவிப்பதால் விண்ணரசு செல்வோம் என நினைப்போர் உண்மையான செல்வம் கடவுளை பற்றி கொள்வதே என்பதை அறியாதவர்களே. நீதிமொழிகள் நூல் கூறுவது போல, முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட அல்லது செல்வத்தை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே அல்லது ஏழ்மையே மேல் என்பது நீதிமொழிகள் 28:6 சொல்வதை கொஞ்சம் நினைவிலே கொள்ளுவோம். இது ஒரு உண்மை என்னன்னா, அயலானுக்கு கொடுத்ததால் கெட்டு போனவன் இந்த வரலாற்றிலே யாரும் இருக்கிறாங்களா? கடவுளுக்காக அவரது பணிக்காக கொடுத்து அழிந்தான் என்று யாரும் இருக்கிறாங்களா? ஆனால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு என்பது உறுதி. பேதுருவுக்கு அளித்த பகிரின் மூலம் நம்மில் பலருடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறார். இயேசுவுக்காக இறை அரசு பணிக்காக தன்னையும் தன்னுடையவைகளையும் இழந்தவர்கள் எவரும் புதுப்படைப்பின் நாளிலே அவரோடு அரியணையில் வீற்றிருப்பார். விட்டுவிட்டவைகள் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் பெறுவர். உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்கள் வாக்குமூலம் என்ன? வாழ்க்கையின் கடைசி நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கலாம். ஆயினும் காலாவட்டத்தில் உயர்ந்த நிலையை அடைவதை நாம் காண முடிகிறது. இப்படி நிறைய இயேசுவுக்காக, இறையாட்சிக்காக, பொது பணிக்காக தங்களை கரைத்துக் கொள்கிறவர்களுக்கு கடைசியின் வாழ்க்கையின் கடைநிலை வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம். பணத்திலோ, குணத்திலோ, அல்லது செல்வத்திலோ, செல்வாக்கிலோ, சொல்வாக்கிலோ போயிருக்கலாம். யாரும் மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் காலாவட்டத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அமுக்கி குலுக்கி ஆண்டவன் அத்தகைய ஒரு மடியில் அளந்து போடுகிறார். லூகாஸ் 6:38. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மீள் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மலாக்கியர் 3:10. நாமும் ஆண்டவனுக்காக கொடுத்து பார்ப்போமே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இறையாட்சி எனும் செல்வத்தை நாங்கள் தேடி கண்டடையவும் உமது அன்பில் நிலைத்து நின்று வாழவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி கொண்டாடி கரம் கோர்த்தோ வந்தொழியாரே. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. எம் இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.